நாகர்கோவிலில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காமராஜர் வெற்றி பெற்றார். டெல்லியில் அவருக்கு ஒரு தேநீர் விருந்து ஏற்பாடு செய்யப்படுகிறது. இந்த தேநீர் விருந்துக்கு தலைமை தாங்கினவர் யார் தெரியுமா? அப்போது இந்தியாவினுடைய ரயில்வே அமைச்சராக இருந்த திரு அனுமந்தப்பா அவர்கள். அனுமந்தப்பா அவர்கள் காமராஜனுடைய அரசியல் ஆழத்தை சோதனை செய்யணுங்கிறதுக்காகவோ என்னவோ ஒரு கேள்வி கேட்டார். மிஸ்டர் காமராஜ், nowadays in India unemployment problem is very acute. As the president of the Congress party, have you got any idea of solving the unemployment problem? அப்படின்னு ஆங்கிலத்தில் கேட்டார். திரு காமராஜ் அவர்களே, நீங்க காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர். நம்ம நாட்டில் இப்ப வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிப்பதற்கு நீங்க ஏதாவது யோசனை வச்சிருக்கீங்களா அப்படின்னு ஆங்கிலத்தில் கேட்டார். கேட்ட உடனே வில்லுல இருந்து அம்பு பாயிற மாதிரி காமராஜர் ஒரு பதில் சொன்னார். வெரி ஈஸி அப்படின்னார். அனுமந்தப்பா அரண்டு போனார். வெரி ஈஸின்னு சொல்றீங்களே, எப்படி, ஹவு அப்படின்னு கேட்டார். பெருந்தலைவர் காமராஜர் ஐயா பதில் சொன்னார். We must arrange to form a road from Kashmir to Kanyakumari, touching all the states, by which every inner part of our country will be able to transport their products to other needy places. When the trade increases, employment opportunity will also be increased ன்னு பதில் சொன்னார் பெருந்தலைவர். ரொம்ப சுலபமான, காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு பெரிய சாலை போடுங்கன்னு எல்லா பொருளையும் வியாபாரம் பண்றவங்க இங்க இருந்து அங்க கொண்டு போய் விற்கிறதுக்கும் வர்த்தகம் பண்றதுக்கும் தோதா இருக்கும்னு. வியாபாரம் பெருகுச்சுன்னா, தொழில் பெருகுச்சுன்னா எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு அப்படின்னாரு பெருந்தலைவர் காமராஜர். இந்த பதிலை கேட்ட உடனே, மிஸ்டர் காமராஜ், யூ மஸ்ட் பி த பிரைம் மினிஸ்டர், ஐ மஸ்ட் பி யுவர் பிஏன்னு பதில் சொன்னாராம். அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே பத்திரிகையாளர்களை பார்த்து ரயில்வே அமைச்சர் அனுமந்தப்பா சொன்னார், காமராஜ் இஸ் த பிரைட் ஆஃப் தமிழ்நாடு. அவர் எஜுகேஷன் இஸ் நத்திங் பிஃபோர் ஹிஸ் பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாராம். நாம படிச்ச படிப்புலாம் ஒண்ணுமே கிடையாது அவருடைய அனுபவ படிப்புக்கு முன்னாடி.